ஹே கைஸ், சூர்யாவோட புது படம் விஸ்வநாதன் சன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ஹானஸ்டான மூவி ரிவ்யூ பார்த்துடலாமா? கருப்புன்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் எடுத்ததுக்கு அப்புறமா தி ஒன் அப்படின்ற டைட்டில் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த டைட்டிலை ப்ரூவ் பண்ண இன்னும் அக்ரெசிவா போவாரோ அப்படின்னு நினைக்கும் போது அழகா ஜேர்னர் ஷிஃப்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து கியூட்டா, க்ளோஸ் டு ஹார்ட்டா, ஃபீல் குட் மூவியா, ஏஸ்தட்டிக்கா, அழகியலோட ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்திருக்கு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பார்க்கறதுக்கே ஒரு பணக்கார படமா, ஒரு எலைட் பீப்புள் அப்படியே அந்த பணக்கார வாசனை தெளிக்கிற மக்கள் வாழக்கூடிய படமா இந்த படம் அமைஞ்சிருக்குது. ஸோ டைரக்டர் வந்து அந்த அளவுக்கு பணக்கார தன்மையோட இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. பட் படம் எல்லாருக்கும் புரியும்படியா அழகா இருக்கு. படத்துல சூர்யா போன படத்துலயாவது ஒரு 3/4 மணி நேரம் இல்லாம ஏமாத்தி விட்டு அப்புறம் தான் வருவா அப்படி அந்த கதை அப்படி. ஆனா இதுல படம் ஸ்டார்டிங்ல இருந்து சூர்யாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் சூர்யா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சூர்யாவை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரீட் படத்துல கொட்டி கிடக்கு. படம் ஃபுல்லா அப்படி வராரு. சூர்யா மட்டும் தான் ஃப்ரேம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து மமிதா பைஜு. எனக்கு ஆக்சுவலா டூட் படத்துல அவங்களுடைய ஃபேஸ் மேக்கப் பிடிக்காது. ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்துமே அந்த ஒரு கிளாரிட்டி ஃபேஸ்ல இருக்காது. நோட் பண்ண சிலர் இருந்திருப்பீங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு எலைட்டா மமிதா பைஜு கியூட்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிடிக்காதவங்களுக்கும் இந்த படத்துல பிடிச்சிரும். ஒரு நல்ல நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மமிதா பைஜு படத்தை சூர்யாவுக்கு ஈக்குவலா தூக்கி நிறுத்தி நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஆக்டிங் மமிதா பைஜு. அடுத்து கதைக்களம். ஒரு 2K கிட்ஸ்க்கும் ஒரு 90s கிட்ஸ்க்குமான கதைன்னு சொல்லலாம். ஒரு 22க்கும் ஒரு 42க்குமான கனெக்ஷனை இந்த படம் சொல்லுது. இந்த ரெண்டுக்குமான காதல் இல்லாத காதல், கல்யாணம் இல்லாத ஒரு கல்யாணம்னு ஒரு குழப்பமான கதையை குழப்பமே இல்லாம அழகா எடுத்து வச்சிருக்காரு நம்ம டைரக்டர். அந்த விதத்துல அவருடைய ரைட்டிங்கை பாராட்டணும். இப்ப டைரக்டரோட ரைட்டிங், இந்த கதையை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எங்க நல்லா இல்லாம போயிடுமோ, ரொம்ப கிரிஞ்சா போயிடுமோன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அப்படி இல்லாத அளவுக்கு நல்ல எமோஷனலோட ரொம்ப அழகா வெங்கி அட்லூரி வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஒரு அருமையான கதைக்களம். 2வது இந்த படம் வந்து ஒரு 2K கிட்ஸ் ஜென்சி படமாவும் இருக்கு. அந்த நார்மல் பீப்புள் படமாவும் இருக்கு. நம்மள வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. நீ 2K கிட்ஸ், நீ வித்தியாசமா சிந்திக்கணும். உனக்கு எல்லாம் வேற மாதிரி புரியணும். இது வித்தியாசமான மியூசிக். கேட்க கேட்க தான் உனக்கு பிடிக்கும். நீ தான் 2K கிட்ஸ்னு உனக்கு உள்ள போய் நம்ப வைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உங்களை ஏமாத்தாம ஒரு உண்மையிலேயே ஸ்கிரீன் பிளேல அழகான ஒரு 2K அந்த ஒரு விஷயங்களை வச்சு எப்படி சொல்றது, ஒரு டபுள் மீனிங் டயலாக கூட முகம் சுளிக்காத அளவுக்கு டபுள் மீனிங் கண்டென்ட்டை கூட ஃபேமிலியா பார்க்குற அளவுக்கு டைரக்டர் வந்து அற்புதமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஜென்சிக்கு 90ஸ்க்குமான பாலமா இந்த படம் இருக்கு. ரொம்ப அற்புதமான ரைட்டிங். 2வது பட்ஜெட். ஒரு பெரிய இடத்து படம் அப்படின்றத அந்த படத்தோட பிரம்மாண்டத்தையும் உள்ள இருக்கிற பொருட்களையும் அந்த எலைட் கேரக்டர்ஸை வச்சு மட்டும்தான் காட்டியிருக்காங்களே தவிர ஒரு 3 லொகேஷன்ல 2 வீடு ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லி மேஜரா அங்கேயே படத்தை முடிச்சுட்டாங்க. எவ்வளவு தூரத்தினாலும் பட்ஜெட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ டைரக்டர் அந்த இடத்துலையும் ஜெயிச்சிட்டாரு. ஸோ கம்மி பட்ஜெட்ல பண்ணி அற்புதமா எடுக்கக்கூடிய பெரிய பட்ஜெட் படமா இது காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பட்ஜெட்டாகவும் இந்த படம் பக்கா. அதுக்கப்புறமா ராதிகா மேடம், அவங்களோட ஆக்டிங்கும் அல்டிமேட்டு, சொல்லவே வேணாம். பயங்கர கியூட்னஸோட இருக்காங்க. பயங்கர எமோஷன் பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல பாட்டும் அருமையா போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அருமையா பண்ணியிருக்காரு. ஓவராலா மியூசிக்கை நாசம் பண்ணாம, டைரக்டரை மோசம் பண்ணாம அற்புதமான மியூசிக்கை ஜிவி போட்டிருக்காரு. ஏன்னா சொல்லலாமான்னு தெரியல. டூடு நான் பார்த்த வரைக்குமே எனக்கு மியூசிக் தான் பேக் ட்ராப்பா தெரிஞ்சது. என்னப்பா சொல்ற அப்படின்னா, ஆமாங்க, சாங்ஸ் எல்லாம் செமையா இருக்கும் அபியங்கர்து. ஆனா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்கள்ல எனக்கு மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த கையை இப்படி தூக்கி இப்படி அவர் பண்ணுவாரு. அப்பெல்லாம் ஒரு ஒரு வேற விதமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அந்த எமோஷன் எலிவேஷனை மியூசிக் குறைச்சிருச்சோ, ஸோ படத்தோட சக்சஸ் ரேட்டுக்கு மியூசிக் ஒரு கம்மி காரணமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சாய் அபியங்கர் வந்து கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோரை கத்துக்கணும். இதை சொன்னா வந்து உனக்கு புரியாதுப்பா, நீ வந்து ஜென்சி இல்லை அப்படின்னு நம்மளே சொல்லிடுவாங்க. அப்புறமா சூப்பரா இருந்துச்சு. ஆர்ட் ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் செட்டப் எல்லாமே. அதுக்கப்புறம் 2 ஃபைட் வருது, அதுவும் அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி எல்லாம் அருமை. கேமரா ஒர்க் எல்லாம் அப்படி இருந்தது. ஸோ ஓவராலா படத்தை எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க வாங்கின காசுக்கு உண்மையாகவும் படத்துக்கு உண்மையாகவும் அற்புதமா உழைச்சி நம்ம பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல கை தட்டிட்டு போற அளவுக்கு அழகா பண்ணியிருக்காங்க.
ஸோ நல்ல டேக் அவே இருக்கு. ஃபேமிலி தான் எல்லாம், சுத்திலும் இருக்கிற மனிதர்களை நேசிங்க, எல்லாருக்கும் ஒரு வேல்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல வந்து பட்டையை கிளப்பிட்டாரு. இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எந்த சீனுமே இல்ல. படத்துல ஒரு குழந்தை வருது. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ படத்தை போய் பார்த்தீங்கன்னா குடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு திருப்தியா வெளியே வருவீங்க. இந்த படத்தையெல்லாம் ஒருத்தன் நல்லா இல்லைன்னு சொன்னா அவன் நாக்கழுகி போயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குட். செமையா இருக்கு. படம் அற்புதமா அப்படியே ரிலாக்ஸா வெளியே வரலாம். ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.